வண்டு சாமந்தி பூவில் நாயன ஊதுது மாமா, மனசு ஆசையினாலே தாளம் போடுது மாமா. மலரும் தாவணி பூவில் தேனை எடுத்துக்க மாமா, கொலுசு போட்ட காலிலே தாளம் போட்டுக்க மாமா. நீ கட்டும் வேட்டி மடிப்புல நான் கிறங்கி போனேனே, உன் கட்டழகு மீசையில் நான் கிறங்கி போனேனே. வாடியே நீலமண்ட நீலாம்பரி. வேற ஒண்ணு இல்லட்டி, வாசனை சும்மா குப்புன்னு தூக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். ஆமாட்டி, என்கிட்ட செண்டு பாட்டில் இருக்கு பத்தியா, அதான் பெர்ஃபியூமே. இந்த பெர்ஃபியூம் வாசனை சும்மா என்ன தூக்கிச்சுட்டி. என்ன சொல்றா இவ? பெர்ஃபியூம் வாசனை ஆ தூக்கும் தூக்குன்னு சொல்லுவாங்க, உண்மையிலே இவள தூக்கிருச்சு போல. கூமுட்டை என்ன சொன்னாலும் நம்பும் போல. என்னடி சின்ன பொண்ணு? வாங்க நயன்தாராக்கா வாங்க. எப்பாவது என்ன பெரிய பொண்ணு நானே சொல்லிருக்கேனா? அதுக்கு இல்லடி. சரிக்கா, வந்ததா வந்துட்டீங்க, ஒரு பெர்ஃபியூம் வாங்கிக்கோங்க. என்னது பெர்ஃபியூமா? ஏக்கா பெர்ஃபியூம்னா செண்டுக்கா. ஐயய்யய்ய, எனக்கெல்லாம் செண்டு போடுற பழக்கமே கிடையாதேடி. கிட்ட வந்தா வேர்வை ஸ்மெல்லு மூக்க துடைக்குது. ஏக்கா என்னக்கா நீங்க படிச்சிருக்கியே, சுடிதார் எல்லாம் போட்டிருக்கியே, இருந்தாலும் டீசெண்டா எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியலையே. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? என்ன பார்த்தா உனக்கு படிச்சவ மாதிரியே தெரியுது. என்னக்கா சொல்றீங்க? அப்ப நீங்க படிக்கலையா? நான் இது வரைக்கும் படிக்கவே இல்லையேடி. ஏக்கா சுடிதார் எல்லாம் பின்ன போட்டிருக்கிய? அதுவாடி, சுடிதார் போடுறதுக்கு நல்லா இருக்கேன்னு முதல்ல போட்டேன். நானே 5ஆம் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் முட்டி. என்னது 5 ஆப்பையா? பாத்தியாடி நீலமண்ட நீலாம்பரி, 5ஆப்பு படிச்சுக்கிட்டு என்னம்போ பெரிய காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி நம்ம நயன்தாராக்கா சுடிதாரை போட்டு திரியுறாங்க. ஏன் நயன்தாராக்கா, நீங்க காலேஜ் படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன்க்கா, இப்படி 5ஆப்பு தான் படிச்சீங்களா? நான் எப்படி சொன்னேன் காலேஜ் போனேன், காலேஜில் வேலை பார்க்கன்னு? நீங்களா முடிவெடுத்தா நானா பொறுப்பு? சரிக்கா, பார்க்க இவ்வளவு டீசெண்டா இருக்கீங்களே, அதான் பெர்ஃபியூம் கிர்ஃபியூம்லாம் யூஸ் பண்ணுவீங்க, உங்ககிட்ட விற்கலான்னு பார்த்தேன். ஐயய்ய, எனக்கு தான் குளிக்கிற பழக்கம் இருக்கேட்டி. என்ன நயன்தாராக்கா கடைசில இப்படி சொல்லிவிட்டீங்க? பின்ன என்ன ராணியக்கா, குளிக்காதவங்க தானே செண்டு போடுவாங்க. என்ன நயன்தாராக்கா, படிச்சது 5ஆப்பா இருந்தாலும் மண்டையில அறிவாது இருக்கலாம்ல. அடியே அறவேக்காடு, யார பார்த்து அறிவில்லைன்னுட்டி? வேற யார் பார்த்துக்கா? உங்களை பார்த்து தான் சொல்றா. இங்க பாரு ராணி, அவளுக்கு தான் அறிவில்லைன்னா நீ அதே மாதிரி பேசுற. ஏக்கா செண்டுங்கிறது குளிக்காதவங்க போடுறது இல்லக்கா, குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுறதுக்கா. அப்படி சொல்லுங்க ராணியக்கா, உங்களுக்கு தான்க்கா நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ராணிக்கா நீங்களாவது என்கிட்ட செண்டு வாங்கிக்கோங்கக்கா, இதெல்லாம் நம்ம ஒரு செண்டு இல்லக்கா, அமெரிக்கன் செண்டுக்கா, அமெரிக்கன் செண்டு. ஆமா, பெரிய பூஞ்செண்டு. பூஞ்செண்டு இல்லடி, வாசனை செண்டு. என்னடி சொல்ற? அமெரிக்காவுல இருந்து இந்த செண்டை வாங்கியிருக்க? ஆமாக்கா, அமெரிக்காவுல இருக்க எங்க ஆன்ட்டி ரொம்ப வாசனையா இருக்க செண்டெல்லாம் எனக்காக ஸ்பெஷலா அனுப்பிச்சு விட்டாங்கக்கா. நீ என்னைக்கு செண்டு போட்ட? நீ தான் மூஞ்சில பவுடர் கூட போட மாட்டியே. நான் முகத்துல பவுடர் போடுறேன் இல்ல வெள்ளை அடிக்கிறேன், உனக்கு என்னடி அதுக்கு? இல்லடி, உனக்கெல்லாம் போய் உங்க அத்தை செண்டு அனுப்பிச்சு விட்டுருக்கா பாரு. எங்க அத்தை நிறைய சென்ட் அமைச்சிருக்காங்க டி, அவ்வளோத்தையும் நான் வச்சு என்ன செய்ய போறேன், அதான் எனக்கு 2-3 எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம் நினைச்சியாட்டி? நம்ம நாட்டுல ஃப்ரீயா பெனாயில் கூட கிடைக்காது டி. சின்ன பொண்ணு, நீ ரொம்ப நல்லவளாச்சே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஓடி வந்து உதவுறவளாச்சே, அதான் எங்களுக்காக தான் செண்டு எடுத்து ரெட்டியா வச்சிருக்கியோன்னு நினைச்சேன். ஐயோ, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்துட்டாலும் அப்படியே அள்ளி கொடுத்துருவாங்க. நேற்று காலையில உன் வீட்டுக்கு தக்காளி இல்லைன்னு ஒரு தக்காளி கேட்க வந்தது, கொடுத்தியாடி? தமக்கு தக்காளி எனக்கு 2 தக்காளி தான் இருந்துச்சு, ஒண்ணு உன்கிட்ட கொடுத்தா குழம்புக்கு பத்தாதுல டி. வீட்டுல விளைஞ்ச அழுகுன தக்காளியில 2ல 1 கொடுக்க உனக்கு மனசு இல்ல, உனக்கு அமெரிக்க செண்டு அது நான் வாசியில கொடுக்கையாட்டி இடிக்காதடி ஈர்ப்பள்ளி. என்ன சொல்ற சின்ன பொண்ணு, இதெல்லாம் அமெரிக்கா செண்டா? ஆமாக்கா ஆமா, இதெல்லாம் அமெரிக்கால இருந்து வந்த செண்டு. எங்க ஆண்டி எனக்கு ஆசையா அனுப்பிச்சு விட்ட கிஃப்ட்டுக்கா, கிஃப்ட். அமெரிக்கா சென்றுன்னு சொன்னானே அவ வாயை புழக்கிறாளுங்க. உண்மையிலே இது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சோ நம்மளை வச்சு டின்னு கட்டிடுவாளுங்க, டின்னு. ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு செண்டு அனுப்பிச்சு விட்டவங்க ஒரே மாதிரி வேற வேற ஃப்ளேவர்ல வாங்கி அனுப்பிச்சிருக்கலாம். இது என்ன வேற வேற மாதிரி இருக்கு எல்லா பாட்டிலும்? வந்து ராணியக்கா, இது என்னமோ அமெரிக்காவில இருந்து வந்த மாதிரியே இந்த பாட்டில் எல்லாம் காயலாங்கடையில இருந்து பிறக்குனது. அதுக்குள்ள மல்லிகைப்பூ செண்டையும் ரோஜாப்பூ பன்னீரையும் சேர்த்து ஊத்தி வச்சிருக்கேன். கேட்டா இது செண்டுன்னு சொல்லி வித்துக்கலான்ட்டு. இதுல வேற வேற ஃபிளேவர் வேறையும் ஃபிளேவர். அது வந்து ராணியக்கா, எங்க ஆன்ட்டி நிறைய கடைகளுக்கு போயிருக்காங்க, நிறைய ஊரை சுத்தி பார்த்திருக்காங்க. ஒவ்வொரு ஊரை சுத்தி பார்க்க போகும்போதும் ஒவ்வொரு பெர்ஃபியூம் வாங்கி வச்சுக்கிடுவாங்களாம். அது அவங்களுக்கு பழக்கம். அதான் நிறைய பெர்ஃபியூம் இருக்குன்னு என்கிட்ட நிறைய கொடுத்து விட்டாங்கக்கா. அமெரிக்காவுல உள்ள ஒவ்வொரு ஊர்லயே உள்ள ஸ்பெஷல் பெர்ஃபியூம் எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்திருப்பாங்க, அப்படிதானே டி?
அப்படியும் அப்படியும் சொல்லலாம் ராணியக்கா. ஏக்கா, போய் போய் உங்களுக்கு சென்ட் வாங்குறதுக்கு வேற மூஞ்சே கிடைக்கலையாக்கா? ஒழுங்கா குளிச்சிட்டு பல்ல தேய்க்க மாட்டா. இவகிட்ட போய் சென்ட் வாங்குனா விளங்க மாட்டா. என்னடி பொசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட? இவளே ஊத்தவாயி. காலையில 10 மணிக்கு பல்லு தேய்ப்பா. இவ என்னக்கா சென்ட் வைப்பான்னு சொல்லி இவகிட்ட வாங்குறீங்க? ஏண்டி காலையில பல்லு கூடவா தேய்க்க மாட்டா? பல்லு தேய்க்கலனாலும் பரவாயில்லக்கா. அதுக்கு அவ சொல்ற பதில பாத்தீங்களா? ஆழ்மார் என்ன பல்லா தேய்க்குது, யானை என்ன பல்லா தேய்க்குது, இப்படி 7-8 கதை எடுத்து விடுவாக்கா. ஐயய்யா, என்னடி இப்படிலாம் சொல்ற? சரி பல்லு தேய்க்கிறா, அது அவ பிரச்சனை. பக்கத்துல இருந்து பேச முடியாதுதான். சரி தூரத்துல நின்னாலும் பேசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் வழி இல்லாத அளவுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்காக்கா. அவ பக்கத்துல என்ன தூரத்துல கூட இப்ப நிக்க முடியலக்கா. என்னடி சொல்ற? 10 நாளைக்கு ஒருக்க தான் குளிக்கிறாளா? ஏக்கா பாப்பாத்தி எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவ சொல்றதை நீங்க நம்புறீங்களாக்கா? சின்ன பொண்ணு, உன்கிட்ட ரொம்ப நேரம் நிக்கும் போது எலி செத்த வாசனை வருது. அது வேற எங்க இருந்து வரல, சின்ன பொண்ணு உடம்புல ஏத்தா இருக்கு. ஐயா 10 நாளைக்கு ஒருக்க தான் நாம குளிப்போம், இவ எப்படி கண்டுபிடிச்சானு தெரியலையே. அந்த வாசனை சின்ன பொண்ணு கிட்ட இருந்து வர்ற வாய்ப்பு இல்ல. பின்ன யாருகிட்ட இருந்துடி வருது? ஏக்கா நான் இன்னைக்கு காலையில தான் கமகமன்னு குளிச்சிட்டு வந்தேன் பாத்துக்கங்க. அப்ப இந்த கூட்டத்துல குளிக்காம நிக்கிறது யாரு? ஒரு நாள் 2 நாள் குளிக்காத மாதிரி தெரியலையே. ஒரு வாரத்துக்கு மேல குளிக்காத ஸ்மெல் எல்லாம் அடிக்கு. என்னடி இது? பெருசா கண்டுபிடிச்சிட்ட ஒரு வாரமே. நான் குளிச்சு 15 நாள் ஆகுது. நீ பாவி, 15 நாளா குளிக்காத நாத்தம் பிடிச்சவள நீ. என்னன்னே தெரியலக்கா. தண்ணினால எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்குக்கா. ஓ, அதான் கிட்ட நிக்காம எட்டவே நிக்கிறிய நீ. அட பாவி, இவ்வளவு நேரம் சென்ட் வேணுமா பெர்ஃபியூம் வேணுமான்னு இவங்க கிட்ட கூவுன்னு கூவுனே. முதல்ல பெர்ஃபியூம் போட வேண்டியது நீ தாண்டி. நான் சின்ன பொண்ணு, இந்த சென்ட் போட்டா உடம்பு மணக்குமா? 15 நாள் என்னட்டி 15 நாள் 25 நாள் குளிக்கலனா கூட பரவாயில்ல. டெய்லி இந்த சென்ட்டை மட்டும் அடிச்சுக்கிட்டேனா உடம்புல இருந்து ஒரு நாத்தம் வர்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா முதல்ல இந்த நாத்த மருந்த அவகிட்டே குடுடி. அக்கா, என்னக்கா இது? நான் அமெரிக்கா சென்ட் வித்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து நாத்த மருந்து கித்த மருந்துங்க. சின்ன பொண்ணு, இப்ப நயன்தாராக்கா என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்ற? வாசனை சென்ற போது யாராச்சும் நாத்த மருந்து சொல்லுவாங்களாக்கா? சின்ன பொண்ணு, இப்போ காய்ச்சலுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிறோம்னா காய்ச்சல் மருந்துன்னு சொல்றோம். தலைவலிக்கு ஒரு மருந்து எடுத்துக்கும்போது தலைவலி மருந்துன்னு சொல்றோம். நாத்தத்துக்கு வேண்டி இந்த சென்ட போடுறனா நாத்த மருந்துன்னு சொன்னா என்ன தப்பு? அடப்பாவீங்களா, அமெரிக்க சென்டை இப்படி கக்கூஸ்ல அடிக்கிற ஸ்ப்ரே மாதிரி கொண்டு வந்துட்டீங்களே. சின்ன பொண்ணு, அமெரிக்க செண்டா ஆப்பிரிக்க செண்டா? முதல்ல நீ விக்க வேண்டிய ஆளு நம்ம நீலமண்ட நீலாம்பரி தான். அவளுக்கே கொடு. ஆமட்டி ஆமட்டி, அமௌண்ட் மட்டும் என்னன்னு சொல்லு. அமெரிக்காவில் இந்த செண்டே ஒவ்வொன்னே எங்க ஆன்ட்டி 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்களாம். ஆனா என்கிட்ட அதை சும்மாவே கொடுத்துட்டாங்க பாத்தியா. நீ எனக்கு சும்மா குடுக்க மாட்டேங்கியே. அவங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்ததுனால இதை 1000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு அப்படியே தந்துடுறேன். என்னது 1000 ஓவாயா? இது உங்க ஆன்ட்டி தானே காசு கொடுத்து வாங்குனாங்க. என்னப்பா நீ வாங்குன மாதிரி சீனா போடுற? அதானே வாசில வந்ததானே, அதுக்காக 1000 ரூபாய் வித்த ஒரு 500 ரூபாய் போட்டு தந்தனா ஆளாள் பண்ண வாங்கிட்டு போகும்ல. உண்மையிலேயே செண்டு போடுறது யாருன்னா குளிச்சுட்டு நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக செண்டு போடுறது. ஆனா இந்த குளிக்காதவங்க பண்ற அநியாயத்தால செண்டுக்குள்ள பெர்ஃபியூம்குள்ள மரியாதையே போச்சு. சரி 500 ரூபாய்க்கு பெர்ஃபியூம் கொடு, அதுக்குள்ள மரியாதையை நாங்க காப்பாத்துறோம். குளிச்சிட்டே போட்டுக்கிறோம். ஏக்கா காசை குறைச்சு கொடுக்கலனாலும் குளிச்சுட்டு போடுறேன்னு சொன்ன உங்க ஒரு வார்த்தைக்காக நான் 500 ரூபாய்க்கு இந்த செண்டு தரேன்க்கா. கொஞ்ச நேரம் நீலமண்ட நீலாம்பரி பக்கத்துல நின்னு பாரு. நீயா இருந்தா இந்த செண்டை அவளுக்கு 200 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். நாங்க போய் தான் கொஞ்சம் மூக்க பிடிச்சிக்கிட்டு 500 ரூபாய்க்கு விற்கேன். நீலமண்ட நீலாம்பரி 500 ரூபா ஓகே தானே? இனிமேலாவது குளிடி. அண்ணடி இப்படி சொல்லிவிட்ட. 500 ரூபாய் கொடுத்து நான் செண்டு வாங்குறதே குளிக்காம இருக்கட்டா. இருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம். சின்ன பொண்ணு, இதெல்லாம் திருத்தவே முடியாது. பரவாயில்லையே, இன்னைக்கு நம்ம பண்ற பிரார்த்தனத்தை யாரும் கண்டுபிடிக்கலையே. இங்கடா இன்னும் 7:30 வந்து எட்டி பார்க்கலையே நினைச்சேன். வந்துட்டாளா வட்டொட்டி மண்ட. சரி பாப்பாத்தி, என்ன பத்தி என்ன வேணாலும் தப்பா பேசு. எங்க ஆன்ட்டியை பத்தி மட்டும் தப்பா பேசவே பேசாத. அவங்க தங்கத்துல என் தங்கம் சொக்க தங்கம் மட்டி சொக்க தங்கம். சொக்க தங்கம் ஜுவல்லரி. சொக்க வைக்கும் ஜுவல்லரியா? இந்த சென்ட்ல எங்க ஆன்ட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் வாங்கினது பாத்துக்கங்க. அதனால அதை அப்படியே வீட்டுல வச்சிருந்திருக்காங்க. அமெரிக்கால இருந்து இங்க கொரியர் பண்ணி விடும்போது அப்படி இப்படி அங்கங்க உரசி இருக்கும்ல, அந்த கிராச்சஸா இருக்கும். அதை பார்த்துட்டு பழசி கிளசின்னு வேற எதுவும் சொல்லக்கூடாது இல்ல. ஆமாண்டி பாப்பாத்தி, உனக்கு இதே ஜாலியா போச்சு. எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோட பாக்குறது நல்லதானே நமக்கு. இந்த பூனை கண்ணு இருக்கும் போதே இவ்வளவு சந்தேக கண்ணா பாக்கன்னா நல்ல கண்ணுல இருந்துச்சுன்னா போச்சுடியே போச்சு. சரிடி, 500 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு செண்டை கொடு. ஆளோட எனக்கு ஒண்ணு கொடு. முதல்ல நம்ம நீலமண்ட நீலாம்பரிக்கு கொடு. அதான் சரி. என்னடி இது, ஏன் செண்டுட்டப்பா பாக்குறதுக்கு தக்காளி பழம்
இருக்கு. அக்கா தக்காளி பழம் இல்லக்கா, பார்த்தா தெரியுதா? ஆப்பிள் மாதிரி இருக்கு, அது ஆப்பிள் ஃபிளேவர். என்னடி இது? என் செண்டு பாட்டில விட அதோட மண்டை ரொம்ப பெருசா இருக்கு. அந்த பாட்டிலுக்கு வேற முடியே கிடைக்கலன்ட்டு நானே ஏதோ ஒரு முடியை தூக்கி சொருவி வச்சேன். கொஞ்சம் பெருசாகி போச்சு. அதை பக்கி போய் இவ்வளோ கண்டுபிடிச்சிருச்சேன். அதோட மாடலே அப்படித்தான் பாப்பாத்தி. அதெல்லாம் குறைஞ்சு குறைஞ்சு காட்டிக்கிட்டு இருந்தா எப்படிடி? என்னடி இந்த செண்டு பாட்டில்ல மூடி கோழிக்கா மாதிரி இருக்கு. இதுக்கும் மூடி கிடைக்கலன்னு குவாலிக்காவில் ஒரு ஓட்டையை போட்டு சொருவி வச்சேன். எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடாளுங்கப்பா. இக்கா அமெரிக்க மாடலுக்கா, அதெல்லாம் அமெரிக்க மாடலு. ஐயா தாடி, எனக்கு ஒரு பாட்டில் ரெடி. ஏன்டி நானே என்ன பாட்டில் எடுக்கேன்? செண்டு பாட்டில் தானே இரு எடுக்கேன். இதோ உனக்கான செண்டு பாட்டில். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. ஊதா 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 கலர் ஊதா. ஆமாண்டி ஊதா மண்டை. பாக்குறதுக்கு இதே மட்டுமே இருக்குடி. எனக்கு ஊதா தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு எப்படித்தான் தெரியுமா? பெரிய பச்சைமலை ரகசியம். முடியில கூட ஊதா கலர் டை அடிச்சு வச்சிருக்க. கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேம் இப்ப நம்ம பார்க்கலாம். யுவேதா, ஓவியா, ஸ்ரீ லக்ஷனா, முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, நூர்ஜகான், ராதிகா, கவி, சத்யா, உமாதேவி, கீர்த்தனா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, சோனா, ரேவதி, செல்வம் தமிழ் செல்வம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நேம் இந்த லிஸ்ட்ல வரலன்னா மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.